பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேச வேண்டும். காரணம், அன்றைக்கு ஒரு அம்மையார் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி, ஐயா திருமணமாகி 6 மாதங்கள் தான் ஆகிறதாம். எவ்வளவு? 6 மாதம். ஆனால் எனக்கு கொஞ்சம் சமையல் தெரியல, சில காரியங்கள் எனக்கு புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் உடனே என்னை எல்லாரும் சொல்கிறாங்க, உடனே கட்டினது வேஸ்ட்டு, தள்ளி விட்டுறணும்னு ஒவ்வொரு நேரமும் சொல்கிறாங்க. எனக்கு வேதனையாக இருக்கு ஐயா. தள்ளி விடுறது வேதத்தில் சரின்னு சொல்லியிருக்காங்களா? ஏம்மான்னு கேட்டேன். ஏன்னா என் புருஷனும் கோயிலுக்கு போகிறாரு, என் மாமனாரும் கோயிலுக்கு போகிறாரு, மாமியாரும் கோயிலுக்கு போகிறாங்க, நான் அவர்களோட போகிறேன். ஆனால் எனக்கு தெரியலை, இவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தையெல்லாம் தள்ளி விட்டுறணும் தான் சொல்கிறாங்க. ஐயா, அது சரியா தப்பா எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இது குறித்து ஒரு செய்தியை கொஞ்சம் சொல்லுவீங்கன்னா, ஏன்னோ இந்த உங்கள் நிகழ்ச்சியை எங்கள் வீட்லேயும் போடுவாங்க, கொஞ்சம் உங்கள் காதில் ஏறட்டும்யா, அந்த தள்ளி விடுற எண்ணத்துலேருந்து கொஞ்சம் மாறட்டும். நீங்கள் தயவு செய்து இதற்காய் பேசுவீர்களா? என் தகப்பனை போல உங்களை நினைத்து கேட்கிறேன்னு கண்ணீர் வடித்தாள். நான் நிச்சயமாக சொன்னேன், பேசுகிறேன் என்று சொன்னேன். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக இன்னைக்கு நீங்களும் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் பேரையோ ஊரையோ சொல்ல போகிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியை சொல்லியிருக்கேன். அதை வைத்து ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை that is my question, that is the answer, come to the television. நான் கேட்ட கேள்விக்கு இந்த தொலைக்காட்சியில் பதில் வருதுன்னு நீங்களும் ஆறுதல் படுவீர்கள், மாறுவார்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் ஆனால் எத்தனையோ பேர் இன்றைக்கு விவாகரத்து பெருகி கொண்டிருக்கிற அதை குறித்து அநேகம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. தள்ளி விடுவது நியாயமா இல்லையா அப்படின்னு கேள்வியாக வச்சுருக்கீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அதை குறித்து சொல்ல போகிறேன். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி எடுத்து கையிலே வைத்து கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாம் எடுத்து தேடி வைக்கிற வரைக்கும் நீங்களும் நானும், எல்லாரும் தொலைக்காட்சி முன்னாடி இருக்கிற நீங்களும், இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம் ஒரு வரி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையானே ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். யாரை நீ சேவிப்பாய் என்று நீயும் தீர்மானம் செய்வார். யாரை சேவிப்பாய் என்று நீயும்
தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். என கண்பானவர்களே, இந்த இப்போது இருக்கிற உலகத்தில் ஐயா அநேகர் கைகளில் போன் இருக்கு. எல்லா வீடுகளிலும் என்ன இருக்கு? டிவியும் இருக்கு. இந்த டிவியிலே காட்டப்படுகிற காட்சிகள் சொல்லுவேன், brings great disaster in our family. குடும்பங்களில் அழிவை கொண்டு வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? முன் காலத்திலலாம் வீட்டுக்கு புருஷன் வந்த உடனே மனைவி புருஷன் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இன்னைக்கு வேலை கஷ்டமாக இருந்துச்சா? என்னங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்க? எதுவும் ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? இல்லை யாரும் எதுவும் பேசிட்டாங்களா? இல்லை சாப்பாடு எதுவும் குறையா? இது கணவனுக்கு மனைவிக்கு இடையில எ காமன் கான்வர்சேஷன் இல்லையா? ஆனால் இன்னைக்கு எந்த வீட்லையாவது நடக்குதா? ஏன்னா புருஷன் வந்த உடனே அன்னைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் 3 டிவி இருக்குது. நான் சொன்னேன், போ, 1 இருந்தே ஊரை கெடுத்து போடும், 3 என்ன செய்யறது? 3 டிவி இருக்குது. எதுக்கம்மா? எனக்கு ஒரு டிவி. எதுக்கு? தொடர் பார்க்க. என் புருஷனுக்கு ஒரு டிவி. அவர் எது பார்ப்பாரு? காமெடி. என்ன மடி? ஆமாம், காமெடி சேனல். பிள்ளைக்கு ஒரு டிவி. அது என்ன பார்க்கும்? போகோ பார்க்கும், இல்லை கார்ட்டூன் சேனல் பார்க்கும். என கண்பானுடைய இன்றைக்கு சேனல்கள் நிறைய வந்துருச்சு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு படம் போடுவான், ஊர்லேயே எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ நீ திருப்புற நேரமெல்லாம் படம் ஓடுது, 24 hours. சின்ன பிள்ளைகள் கூட இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் நினைக்கிறேன், அம்மா யாருன்னா டிவியில் யாராவது நடிகையை காட்டி இவதான் சொன்னான்னு சொல்லும். இந்த நிலைமை வந்தாலும் வந்துடும். பிள்ளைகள் இன்னைக்கு ஃபோன்லையும் மேஜைக்கு வருகிற அநேக காரியங்களிலாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது குடும்பத்தில் அநேக அழிவுகளை கொண்டு வந்திருக்கு என்று தான் சொல்ல முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். என்ன உதாரணம்? ஒரு சமயத்தில் ஒரு அம்மையார் தன் மகள் இப்போ தேர்வு நடக்கிற நேரம், +2 தேர்வு எழுதினாள். அவளுக்கு கொஞ்சம் கணக்கு பாடத்தில் என்ன செய்யாது, கொஞ்சம் வரலை. இதற்காக தன் தகப்பன் என்ன சொன்னார், ஏம்மா நான் உனக்கு எப்படியாவது டியூஷன் வைக்கிறேன், நீ படித்து என்ன செஞ்சிரு, பரீட்சை எழுதிருந்தாங்க. அம்மாட்ட சொன்னார், தினம் பிள்ளையை கூட்டு போய் விட்டு நீ கூட்டிகிட்டு என்ன செஞ்சிடணும், வந்துடணும்னார். சரி, நாங்கள் டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. 8:30 to 9:30 வரைக்கும் டியூஷன் இருக்கும். இவங்க கூட்டிகிட்டு போய் டியூஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து திரும்ப 9:30 மணி வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் கூப்பிட்டு வருவாங்க. இப்படி ஒரு நாள் நடந்தது. ஒரு நாள் சொன்னாங்க, அம்மா இன்றைக்கி ஒரு 1/2 hour கூட 10 மணி வரைக்கும் கிளாஸ் வச்சுருக்கோம், நான் இங்கே ஒரு சேர் கூட தாரேன், கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து பிள்ளை என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு போயிருக்கேன்னாங்க. இந்த அம்மா பார்த்து, நான் 9:30 வந்து கூப்பிட்டு போகிறவன் வரமாட்டேனா, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரின்னு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்தாங்க, ஒரு டிவியில் நாடகம் ஓடிச்சு, தொடர். உடனே என்ன செஞ்சாச்சு, உக்காந்தாச்சு. அடுத்தாப்புல ஒரு தொடர் வந்துச்சு. 8:30 மணி 9 ஆச்சு, 9, 9:30 ஆச்சு. இன்னும் ஒரு தொடரை பார்ப்போன்னா கரெக்டாக 10 மணி ஆச்சு. அடுத்தாப்புல அந்த தொடர் தலைப்பையாவது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம்னு உட்காந்து பார்த்தாங்க. மணி 10:30 ஆக போகுது, தெரியல. கடைசியில் போனால் பிள்ளைய காணோம். பிள்ளைய எங்கங்க, அப்போதே சொன்னனே நீங்கள் கூட்டு போயிருங்க சொன்னனே, அவள் அப்போதே போயிட்டாளே. கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளையை தீயவர்கள் கொண்டு போய் அவளை ஐயா சிதைத்தது, அவமானபங்கம் செய்தது. அந்த தாய்க்கு பெரிய வேதனையை கொண்டு வந்தது. அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய சமாதான குலைச்சலை கொண்டு வந்தது. இன்றைக்கு சொல்லுவேன், அநேக குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கி காரணம்
கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பாடில்லை. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமா, இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை. இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு ஓடுறாங்க. பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஒரு ஆயா இருக்கு. கடைசியில் பிள்ளைக்கு யார் தான் அம்மாவாகுது சொல்லுங்க? ஆயா தான் அம்மாவா இருக்கு. ஏன்னா அம்மா வரும்போது பிள்ளை என்ன செஞ்சிருது? பார்க்கறதுல அப்பா வரும்போது பிள்ளை தூங்கிடுது. என கண்பானவர்களே, அநேக நேரங்களிலே இன்றைக்கு இருக்கிற கொடிய உலகத்தில் ஆடல் பாடல் வருகிற சேனலாக இருக்கட்டும், அல்லது அறிவை தருகிற நேஷனல் கிராஃபிக் சேனலாக இருக்கட்டும், அல்லது டிஸ்கவரி போன்ற அநேக புதிய கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துகிற சேனலாக இருக்கட்டும், ஈவன் அ காஸ்பல் சேனல், நம்முடைய ஊழியத்தம் சேனலும் கூட சொல்லுவேன். இன்றைக்கு இந்த சேனல்களெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் குடும்பத்துக்குள்ளே என்ன இல்லை? அன்பு இல்லை. ஏன்னா பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான்னா உட்கார வச்சு அந்த காலத்தில் கேட்பாங்க, இன்றைக்கி என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி உன்னோட டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி என்ன பாடம் கற்றுக்கிட்டு வந்த கேட்பாங்க. இன்றைக்கி யாராவது வீட்டில் பிள்ளைய உட்கார வச்சு கேட்குறாங்களா? சொல்லுங்கள், கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போம். எனக்கு கண்பார்களை இதனாலேயே இன்னைக்கு அநேகருக்குள்ள டிவியை பார்த்துட்டு அவளை மாதிரி எனக்கு பொண்ணு கிடைக்கல, இவளை மாதிரி கிடைக்கல, அந்த அழகிய மாதிரி கிடைக்கல, இந்த அழகிய மாதிரி கிடைக்கல, கற்பனை உலகத்தில் வாழ்கிறோம். தயவு செய்து ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை கவனிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. ஆண்டவர் கண்ட பெரிய ஒரு ரகசியம் என்ன? மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. ஏன்னா ஃபாதர் பாடினார்ல, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, எல்லை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை பயணத்திலே வழித்துணையாயிருப்பவரே, வாழ்க்கை பயணத்திலே வழித்துணையாயிருப்பவரே, உன் வார்த்தையென்னும் உணர்வார் வளமாய் காப்பவரே, உன் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார்
யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஐயா, மனிதன் தனியா இருப்பது நல்லது அல்ல. தேவன் கண்ட உண்மை அதுதான் குடும்ப வாழ்க்கை. ஆண்டவர் கண்டார். ஆதியாகமம் 2:18 என்ன வாசிக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது, ஏன்னா எல்லாவற்றுக்கும் துணை இருந்தது. ஏன்னா இன்னைக்கு சினிமாக்காரன் கூட சொன்னா, கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. இல்லையா? எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கு. மலர் இருந்தால் மனம் இருக்கும். எல்லாத்துக்கும் சொன்னா, யாருக்குமே அந்த தனிமைங்கிறது இருக்கக்கூடாது. ஆண்டவர் கண்ட ஒரு பெரிய தத்துவம். அதை நாம் ஒத்துக்கிறதா? தட் இஸ் a philosophy of our Lord. அவர் கண்டார் மனுஷனை மட்டும். ஆதியாகமம் 2:8 படி ஒரே ஒரு மனுஷனை தான் மண்ணிலிருந்து உண்டாக்கினார். அது எங்க? பூமியின் மண்ணினாலே தேவன் மனிதனை என்ன செய்தார்? படைத்தார். எல்லாவற்றுக்கும் துணை இருந்தது, இவனுக்கு காணப்படலை. ஆண்டவர் பார்த்தார், இவன் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. ஏற்ற துணை. இன்னைக்கு நம்ம ஏற்ற துணைன்னு கலெக்டருக்கு கலெக்டர், டாக்டருக்கு டாக்டர், வாத்தியாருக்கு வாத்தியார். கண்ணு தெரியாத நிலைமை கூட அப்படி ஆகி போச்சுங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டா கண்ணு தெரியாத பொண்ணை பண்ண மாட்டார். உடனே இவர் என்ன செஞ்சிடுவார்? கண்ணு தெரியாது வேண்டாயா. இவருக்கு அப்போ என்ன தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒருவருக்கொருவர் நாம நினைக்கலாம், மற்றவங்க யாரும் நம்மளை நினைப்பா? அநேக நேரங்களில் ஏற்ற துணை என்பதை அநேகர் புரிந்து கொள்ளவில்லை ஐயா. ஏற்ற துணை உடனே நாம் நினைக்கிறோம், நான் வாங்குற சம்பளத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும், நாம் படிச்சிருக்கிற படிப்புக்கு ஈக்குவலாக இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா எம்எஸ்சி, இவர் பாலிடெக்னிக். இவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கும்? இவர் சுற்றியலும் போல்ட்டு நட்டையும் பற்றி பேசுவார், அந்த அம்மா கம்ப்யூட்டரை பற்றி பேசும். ஆனால் இருவருக்குள்ளே இசைந்து வாழ்கிற அனுபவம் இருக்கே, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. வேதம் சொல்கிற வார்த்தையை, மனிதன் தனியாக இருப்பது நல்ல. அவங்க இருவரும் வெவ்வேறு இடத்துலேருந்து வராங்க. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து, ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் 2 சைடுமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, 2 பேர் வேறு வேறு இடத்துல வளர்ந்தாலும் தேவன் அவர்களை இணைக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்னதோட விட்டுல. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்தார் தேவன். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அந்தந்த பெயராலே இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடப்படுது. காக்கானா காக்கா தான், கீக்கினா கீக்கி தான். ஆனா ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அதனால என்ன பண்ணார்? அவருக்கு அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, முதல் ஆபரேஷன் எங்க தான் ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன். அவருடைய விலா எலும்பை எடுத்தார். விலா எலும்பை எடுக்கிற ஏன் கழுத்துக்கிட்ட இருந்து எடுத்திருந்தா இல்ல கால்கிட்ட எடுத்திருந்தா பலமா நிக்கலாம்ல. 2 சரிசமமா இருக்கும். நம்ம தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடிடக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா மனைவி வந்துட்டா மற்ற ஒருத்தனையும் மதிக்க மாட்டான். அதே மாதிரி மாமியாரை கூட சரி அப்படின்னா ஒன்றும் கண்டுக்கிற மாட்டான். அப்படி இருந்துடக்கூடாது. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஆனால் இதே ஆதாம் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நல்லா இருந்தவன் சாத்தானுடைய சத்தத்துக்கு அவள் செவி கொடுத்த போது அடுத்த நிமிஷம் சொன்னா, நீர் கொடுத்த ஸ்திரியானவள். தேவனைய குற்றம் சாட்ட துணிந்தான். உண்மையா இல்லையா? ஆமா. அது வரைக்கும் அவன் குற்றம் சாட்டல. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள இருந்தாங்க. என்னைக்கு அந்த பழத்தை கொண்டாந்து கொடுத்தாலும் இவன் தின்னானோ
போய் ஒளிஞ்சிருக்கும் போது ஆண்டவர் கூப்பிட்டு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? போன மாதத்தில் பேசுனேன், எங்கே இருக்கிறாய்? அவருக்கு என்ன கண்ணா தெரியாது கேட்டார். நான் தோட்டத்தில் போய் ஒளிஞ்சிருக்கேன். ஏன் நான் விலைக்கு வச்ச கனியை புசித்தாயோ? ஆமாண்டவரை 2 பேரும் தின்னோன்னு சொன்னானா? இல்லை இல்லை. நீர் கொடுத்த ஸ்திரியானவள், நீர் தானே கொடுத்தீரு. நானா கேட்டேன்? நீ கேட்டையோ கேட்கலையோ, அவ இவைகளெல்லாம் தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார் இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியும். நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம் பாட்டு. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அறிஞ்சிருக்கமா? அவர் யாரு? உனக்கு எனக்கு இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்தவர். அல்லேலூயா. அறிந்ததுனாலதான் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை பெண்ணாக உருவாக்கின போது பாடுனா, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். ஆனா தேவன் கேட்டபோது நீர் கொடுத்த ஸ்திரியானவள். மனுஷ புத்தி இப்படித்தான், சூழ்நிலைக்கு தக்க என்ன செய்யும் இல்லையா? ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் என்ன புத்தி இருக்கு? பல புத்தி இருக்கு. ஏன்னா உலக வழக்கத்தின்படி கற்பூர புத்தி, வாழமட்ட புத்தி, கரித்துண்டு புத்திமா. கற்பூர புத்தி டக்குன்னு சிலர் சொன்னவுடனே பிடிச்சிக்கும். கரித்துண்டு புத்தி ஊதி 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 பார்த்தாலும் பிடிக்காது. வாழமட்ட புத்தி ஊதினாலும் பிடிக்காது. என்ன கண்பானே, இவன் முதல்ல ஒரு காலத்தில் சொன்னவன் என் எலும்பின் எலும்பும் மாமிசத்தில் மாமிசமும். இவள் என் மனுஷனிருந்து எடுக்கப்பட்டபடியால் இவளுக்கு பேர் என்னது? மனுஷின்னாரு. இப்ப சொன்னா நீர் கொடுத்த ஸ்திரியானவை. கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் அப்படித்தான் பாடுறோம். அதுக்கு பின்னாடி எப்படி இருக்கு? கொஞ்ச நாள் ஆன உடனே கசந்துருதுங்க. ஏன்? சில காரியங்களை நாம் மறந்து விட்டோம். அதுதான் பிரச்சனை. இந்த மனிதனை படைத்த தேவன் அவனுக்கு ஒரு பெண்ணை உருவாக்கினார். என வேதம் சொல்லுது பாருங்க, ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கான். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. மல்கியா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? 2 பேரா படைச்சிருக்கலாம்ல? 2 பேரா படைச்சிருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்த கர்த்தர் ஏன் ஒரே நேரத்தில் 2 பேரை உருவாக்கி இருக்க முடியாதா? உருவாக்கி இருக்கலாம். ஆனா எதுக்கு உருவாக்கல? ஒருவனை தானே படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூரணமாய் இருந்தது. ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்கு தான் ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தர் உருவாக்கல. ஆனா அன்னைக்கு கொடுக்கும் போது இவள் என் எலும்பின் எலும்பு மாம்சத்தில் மாம்சம். இப்போ ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு, 2 பிள்ளை பெற்றோட கசக்குது. சிலருக்கு கொஞ்சம் சோர்வுங்க தெரியல கூட தெரியும். ஒன்னே கட்டி என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானோட இப்படி ஒரு நாள் சொல்லாதீங்க. தேவன் தந்த வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்து வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? தள்ளலாமா? பெருத்து தள்ளலாமா? தேவத்தந்தே தேவத்தந்தே வாழ்வல்லவா,
தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த கணவன் அல்லவா, அதை நாயை போல மிரட்டலாமா? தேவன் தந்த மனைவி அல்லவா, அதை நாயை போல பெருக்கலாமா? பெருக்கலாமா? அப்படி பெருக்கலாமா? பெருக்கலாமா? அப்படி பெருக்கலாமா? ஒதுக்கலாமா? ஒதுக்கி தள்ளலாமா? தேவன் தந்தே, தேவன் தந்தே, தேவன் தந்தே வாழ்வல்லவா, அது தீமை என்று சொல்லலாமா? தேவன் தந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல, இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் நான் பெருசு நீ பெருசு, உன்னே பிடிக்கல, உன்ட்ட இந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குது. குறைய பார்த்தா யாராவது நிற்க முடியுமா சொல்லுங்க? குறையில்லாத மனுஷன் உண்டா? எல்லாத்தையும் ஒரு குறை, ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறை இல்லைன்னா மனுஷனே கிடையாது. எனக்கு கண்பார்வை குறைவுள்ளவன் தான். ஆனால் அண்ணன் அகஸ்டின் அண்ணன் அடிக்கடி பாடுவார், குறைவுள்ளவனாலும் கூடவே இருக்கின்றே, பலியாக தந்தே என்னை மீட்டே இன்றென்றும் நடத்தினீரே. என் ஜீவன் ஆனாலும் சாமானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாமானாலும் பின்பற்றுவே. என்னும் நன்மை இல்லாதிருந்தும் பிள்ளையும் நேசித்தீர் என் நேசநாதா. என்னும் நன்மை என்னில் இல்லாதிருந்தும் பிள்ளையும் நேசித்தீர் என் நேசநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாபானாலும் பின்பற்றுவே. சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம், பிள்ளையும் நேசித்தீர் என் நேசநாதா. சொல்ல மறந்தேன் கல்வாரி ஸ்நேகம், பிள்ளையும் நேசித்தீர் என் நேசநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாபானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. மனிதனுக்கு ஏன் ஐயா ஒரே ஒருத்தனை படைச்சார்? அவரால் முடியாதில்ல. கடலையும் காற்றையும் அதட்டினவர், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவர், பகல் இரவு உண்டாகட்டும் சொன்னவர், எல்லாம் நல்லது என்று கண்டவர், இந்த வானத்திற்கு பூமிக்கு எல்லாத்தையும் வச்சார். ஆனால் மனுஷனை மட்டும் தனியாக இருப்பது நல்லதல்லன்னு கண்டார். கண்டுதான் இந்த குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் அறிவு வந்த உடனே அது குறை இது குறை சொல்லிக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற குறை என்ன செய்ய பார்க்குறோமா? உள் கண்ணில் உத்திரம் இருக்க ஒரு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கிறது என்ன? அவன்கிட்ட போய் சொல்லுவோம், உங்கள்கிட்ட தூசி இருக்கு ஊதட்டுமா? முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற உத்தரம் தேடுன்னு ஆண்டவர் சொல்கிறார்.
இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் அறிய வேண்டியதை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லை. தள்ளி விடுறத ஆண்டவர் வெறுக்கிறார். ஏன் தெரியுமா? அவரை நாம் மறந்துட்டோம். அவர் எங்கெங்கே நம்ம கூட இருந்தார். நாம் சங்கீதக்காரன் சொன்னால் வானத்துக்காரனா அங்கே இருக்கார், பாதாளத்தில் படுக்கை போட்டு அங்கே இருக்கார், நான் நடந்தா இருக்கார், படுத்தா இருக்கார், ஓடுனா இருக்கார், உட்கார்ந்தா இருக்கார், எல்லாம் எழுதுனா. ஆனால் ஒன்றை மறந்துட்டோம். வாசிங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த மத்தேயு. அப்பொழுது பரிசேயர் எப்படி? அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று. யாரை சோதிக்கிறதுக்கு? இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று சாத்தான் தான் சோதிச்சான். ஏன்னா இது சோதனை காலம். ஏன்னா வேதம் சொல்லுது அழகா, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின் கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவார் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இயேசுவை பிசாசு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 3 இடத்துல சோதிச்சான். கல்ல அப்பமாக்குன்னா, உயர இருந்து தாழ குதியும்னா, என்ன சாஷ்டாங்கமா பணிந்து கொள்ளும்னா. இப்போ அதே சத்துரு பரிசேயர் ரூபத்தில் வருது. வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் 3ஆம் வசனத்தில் அவரை சோதிக்க வேண்டும் என்று, அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். இன்னைக்கு நான் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நியாயமா? நியாயம் எப்படி? கிடையாது. ஏன்னா அவள் யார்? இங்கே சொல்கிறேன், பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வாசிக்கிறோம், எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளி விடுகிறது நியாயமா? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். இன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், www. அடிக்கிறோம். நான் சொன்ன முதல் W வெல்டர். ஆண்டவர் வெல்டிங் பண்றவர் மட்டுமல்ல, வெல்டர். 2 பேரை இணைச்சு வைக்கிறவர். இன்னைக்கு ஒரு கம்பி 2 கம்பி துண்டை கொண்டு போறீங்கன்னா அது என்ன செய்வாங்க? இந்த பக்கம் அந்த பக்கம் சூடாக்கி என்ன செய்வாங்க? பற்ற வச்சு தேய்ச்சிட்டா அதுக்கப்புறம் அது பற்ற வச்சதே என்ன செய்யாது? தெரியாது. ஆண்டவர் இணைக்கிறார். இன்னைக்கு எங்கெங்கோ ஒரு கோணத்தில் இருக்கிற ஒரு பெண்ணையும் ஆணையும் இணைத்து வைக்கும் போது நாம் எல்லாரும் பாடுறோம், ஆசீர்வதியும் கர்த்தரே. பாடுறோம் இல்லையா? கல்யாணத்தில் பாடுறோம், மங்களம் செழிக்க கிருபை அரும் பாடுறோம். எத்தனையோ பாடல்களை பாடுறோம். வேதநாயக சாஸ்திரி சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக பாடியிருப்பார். என்ன பாடியிருப்பார்? சீரசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி தீர்க்கநாதனுக்கு சுப மங்களம், பாரேனும் நீதனுக்கு பரமபத்மனுக்கு, பாரேனும் நீதனுக்கு பரமபத்மனுக்கு, நேரேனும் குணனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுப மங்களம். சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகிலம் பிரகாசனுக்கு தேசனுக்கு மங்களம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகிலம் பிரகாசனுக்கு தேசனுக்கு மங்களம். நீதி பரன்பாலனுக்கு நித்திய குணாடனுக்கு, நீதி பரன்பாலனுக்கு நித்திய குணாடனுக்கு,
மனிதனுக்கு போதுமன்னு புதனுக்கு உயர்மனு வேதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெய மங்களம். ஆதி பெரியநாதனுக்கு சுபமங்களம். வளர்கல்வி ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாதல் சேயனுக்கு கன்னிமதி சேயனுக்கு காணாதல் சேயனுக்கு கன்னிமதி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரும்பெட்டலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரும்பெட்டலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம். ஆதி பெரியநாதனுக்கு சுபமங்களம். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆசீர்வதித்திடும். அன்னைக்கு 2 பேரை இணைக்கும் போது பாடுறோம். ஆண்டவர் முதலாவது W இணைக்கிறவர், வெல்டர். நீங்க திருமண கார்டு கொடுக்கும்போது இது வெட்டிங் கார்டு இல்லை, என்ன கார்டு? வெல்டிங் கார்டு. உங்களுக்கு தெரியல, ஏன்னா ஆண்டவர் இணைச்சதை மனுஷன் எப்பவுமே நீங்க வெல்டிங் வச்சதை திருப்பி பிரிக்க முடியுமா? ஓடிச்சு தான் எடுக்கணும். ஏன்னா அதனால தான் வெல்டிங் வைக்கிறோம், ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறார். ஆண்டவர் இணைக்கிறார். ஹி இஸ் a welder. அதனால தான் இங்கே பாருங்க சொல்றாரு, அப்பா ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, மனைவியை தள்ளி விடலாமா? எந்த முகாந்திரத்திலாவது இன்னைக்கு நினைச்சா தள்ளி விட்டுறான். கொஞ்சம் சாம்பாரில் கத்திரிக்காய் ஓடல, வெண்டைக்காய் ஓடல, உப்பு இல்லை, உடனே தள்ளிடு. அதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நம்மகிட்ட பார்த்தா எத்தனை குறை இருக்கும். நம்மகிட்ட ஆண்டவர் கொஞ்சம் எண்ணி பார்ப்பாருனா, பழைய கீர்த்தனையில் ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு மறந்துருக்கும். கள்ளனம் கபேடம் என்னை தள்ளி விட்டால் லாபத்தின்ன கல்லை போல் கடினம் கொண்ட கரும சண்டாளன் வாழும். கள்ளனம் கபேடம் என்னை தள்ளி விட்டால் லாபத்தின்ன கல்லை போல் கடினம் கொண்ட கரும சண்டாளன் வாழும். உள்ளம் கனிந்தே உந்தம் உயர் சிலுவையில் அன்பாய். உள்ளம் கனிந்தே உந்தம் உயர் சிலுவையில் அன்பாய். உலகிலிட்ட மெழுகாய் ஊருகவை ஏசு சாமி. உலகிலிட்ட மெழுகாய் ஊருகவை ஏசு சாமி. உன்னை அன்றி உன்னை அன்றி உன்னை அன்றி வேதே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாகின்ற மண்ணுயிர் ரட்சகனை மண்ணுயிர் ரட்சகனை மண்ணுயிர் ரட்சகனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மகிட்ட குறை இருக்குன்னு ஆண்டவர் தள்ளனா நம்ம எங்க போவோம்? பலவீனம் உள்ள பெண்ணா இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. இப்போ எனக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. புயல் வந்துச்சா வந்துச்சு, குடும்பத்துக்குள்ள அலைகள் வந்துச்சா வந்துச்சு, 2 பேருக்குள்ள கருத்து வேற்று வராமல் இருந்துச்சா வந்துச்சு. ஆனால் இசைந்து வாழ வேண்டும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். தகப்பனையும் தாயை விட்டு யாரோட இசைந்து இருக்கணும்? மனைவியோடு இசைந்து இருக்கணும். அதுக்கு நான் இசைந்து இருக்கேன்னா என்னது? இப்போ நம்ம பிரைட்டு கீபோர்டு வச்சுருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் அக்காடின் இருக்கா? அக்காடின் இல்லைன்னா ஒரு சரி வேறு சாக்ஸ் கூட இருக்கா? காமிங்க, ஏதாவது ஒன்று காமுங்க. இப்போ அக்காடின் இருக்கு. இப்போ தம்பி மாட்டின்ட்டு என்ன இருக்கு? கொட்டு இருக்கு. தட்டுங்களே சார், இது எப்படி கேட்குது? டம் டங்குங்குது. அது எப்படி? இது கீச்சு பூச்சுங்குது. அதே இது ரிதம் கொஞ்சம் தட்டுங்க பிரதர். தம்பி எப்படியா?
இது என்னது? இது துடு 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 தும் தும் அப்படிங்குது. இப்ப மூளை சேர்த்து ஒரு பாட்டு போடுறோம்னு வச்சுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இது எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இப்படி இப்ப மூணு சேர்ந்த உடனே இசைந்து போகுதா இல்லையா? இசைந்து போகாமா? ஏன்னா அவர் இசை வாசிச்ச உடனே இது அவருக்கு தக்க தட்டின உடனே டங்கு டங்குன்னது இப்ப கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? அருமையா இதுதான் இசைந்து. மனைவி ஒரு கோணத்துல இருக்கா, புருஷன் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கலாம். வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தாலும் ஒரே இணைப்பு. அல்லேலூயா. அந்த இணைப்புல இருந்து என்ன செய்ய முடியாது? தள்ளிடவே முடியாது. அதனால முதலாவது டபிள்யூ. இன்னைக்கு வச்சிருக்க எல்லாருக்கும் டபிள்யூனா தான் தெரியும். டபிள்யூனா என்ன? எ வெல்டர். ஆண்டவர் வெல்டிங் வைக்கிறவர், அதான் இணைக்கிறவர். இணைச்சது யாரு? நாம நினைப்போம் என் மச்சான் பொண்ணு பார்த்தாரு, என் மாமன் பொண்ணு பார்த்தாரு, இல்லை அவர் பார்த்தாரு, இவர் பார்த்தாரு. உனக்குன்னு கர்த்தர் குறிச்சது. யோபு 23:14 படி எனக்கு குறித்திருக்கிறதை, யோபு 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. 13ஆம் வசனம். அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், ஒரே மனமுள்ளவராய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி செய்வார். 15 ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். ஏன்னா அவர்ல நம்மளை இணைச்சு வச்சாரு. ஏன்னா தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்கு. இன்னைக்கு ஒரு கோர்ட்ல விவாகரத்து கூட வாங்கிடலாம், ஆனா அந்த பேப்பருக்கு உங்களுடைய அன்பு தெரியுமா? உங்களுடைய ஒருமனப்பாட்டு ஐக்கியம் தெரியுமா? உங்களுடைய வேதனை தெரியுமா? டைவர்ஸ் பேப்பரை வாங்கின உடனே சந்தோஷம் போயிட முடியாது. அது தினந்தோறும் என்ன செய்யும்? வாட்டும் இல்லையா? மனசை வாட்டும். அதனால தான் தேவன் அறிந்து இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கணும்னா அவன் தனியா இருக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கை வேணும்னு கொடுத்தார். அதுல தள்ளி விடுறது எனக்கு அன்பான டைவர்ஸுங்கிறது இன்னைக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. அன்னைக்கே வந்தது, என்னைக்கோ இருந்தது. இயேசுவின் காலத்திலே அது இருந்துச்சு. எப்படின்னு கேட்பீங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை பாருங்க. இவங்களா கல்யாணம் பண்ண பிறகு அவர் நிச்சயம் பண்ணும் போதே முடிவு பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் நிச்சயதார்த்தம் தான் பண்ணப்பட்டிருக்கு. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் இருந்தார். ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? யோசேப்பு கனவுல போய், சொப்பனத்துல போய், யோசேப்பே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நம்ம பாடுறோம்ல, ஏது கள்ளுகிறாய் நீ ஏழை பாது நான் என்ன செய்வேன்? எது கழுகிறாய் நீ ஏழை பாது நான் என்ன செய்வேன்? கூதல் அடிக்கிறதோ பாதா குடிரும் பொறுக்கலையோ, கூதல் அடிக்கிறதோ பாதா குடிரும் பொறு கலையோ. எது கழுகிறாய் நீ ஏழை பாது நான் என்ன செய்வேன்? முதல் அடிக்கிறதோ பாதா குடிரும் பொறு கலையோ. ஏன்னா ஏசாயாவால் உரைக்கப்பட்டது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு
இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி நடந்தது. ஆனால் இவன் நீதிமானா தான் ரகசியமாக தள்ளியோட பார்த்தான். ஆண்டவர் அவருக்கு சொன்னார், எப்பா தேவன் இணைத்திருக்கிறதப்பா. இன்னைக்கு சொல்லுவேன், மனைவியை தள்ளி விடுகிறது எந்த விதத்திலாவது நியாயமானா கிடையவே கிடையாது. தள்ளி விடுறது என்ன கிடையாது, நியாயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் தொலைக்காட்சிகள் வர்ற நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அநேகர் அப்படி இல்லை, இப்படி இல்லை, அதை மாதிரி இல்லை, இதை மாதிரி இல்லை. எனக்கு அன்பானவர்களே, என்னை பார்க்குறோம், அது ஏதோ ஒரு நாடகத்தை நடிக்கிறான், நாடகத்தில் வர்றது காசுக்காக. ஆனால் இது நிஜ வாழ்க்கை. நான் ஒரு சமயத்தில் முன்னாடி சின்ன ஆரம்ப காலத்தில் வயர் பின்னுறது வழக்கம், கட்டில் பின்னுறது, அந்த வயர் நாற்காலி. அப்போ ஒரு வீட்டுக்கு வயர் பின்ன கண்ணு தெரியாமல் கம்பை தட்டி தடவி அந்த வீட்டை போய் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே ஒரு பாட்டியம்மா இருந்துச்சு. சொல்லியிருந்தவர் அந்த வீட்டில் அவர் கல்லூரியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர். ஆனால் அவர் எனக்கு தெரியாது, அவர் போயிட்டார். அவர் சொல்லிட்டு போனார், பரவாயில்ல எங்கள் மாமியாக இருக்கும், நீங்கள் வந்தாலும் நான் சொல்லிட்டு போகிறேன், திறந்து விட்ருங்க, பின்னெல்லாம் நீங்கள் போங்கன்ட்டார். நான் இங்கேருந்து சிரமப்பட்டு 2 பஸ்ஸு மாறி அந்த வீட்டுக்கு போயாச்சு. அந்த அம்மா கதவை திறக்காமல் ஜன்னல்லேருந்து சொல்லுது, நேற்று டிவியில் நடித்தேன், இன்றைக்கி அதே போல் வந்துட்டேன், கண்ணு தெரியாத மாதிரி வீட்டை திறக்க மாட்டேன், எதையும் திருட முடியாது அப்படிங்கிறது. டிவியில் போட்டது என்ன போட்டிருங்க, கண்ணு தெரியாத மாதிரி வந்து நடித்து இருக்கிறத கொள்ளை அடிச்சுட்டு போனதை நாடகத்தில் காட்டியிருக்கான். உடனே இந்த அம்மா நான் தேடி போனேன், ஏன் கஷ்டம் தெரியாமல் அது சொல்லுது, வந்துட்டியா நேற்று டிவிக்கு வந்துட்டு இப்போ நேரே வந்துட்டியா, நான் கதவை திறப்பேனா, நானும் 1 மணி நேரம் சொல்லி பார்த்தேன், ஏம்மா கட்டில் பின்ன வந்தேன், அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரை ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், ஏம்மா நீ டிவியை பார்த்து பார்த்து இப்படி ஆகி போனேன், அவர் வயர் பின்ன வந்து ஒரு கதவை திறந்து விடுனார். ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்து பிள்ளைகள்லேருந்து பெரியோர் வரைக்கும் ஆக்குபைட் பண்ணிடுது. பிள்ளை வந்தால் கூட குழந்தைகிட்ட என்ன பாடம், வீட்டு பாடம் என்ன கேட்கறது இல்லை. இன்னைக்கு அதனால குடும்பங்களுக்குள்ளே அன்பு தணிந்து விட்டது. உண்மைதானா? ஒத்துக்கிற மாட்டீங்களா? உண்மைதாங்க. அனுபவிச்சு பாருங்க, எத்தனை வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனப்பாடு இருக்கு. ஏன்னா அந்த அம்மா சொல்றாங்க, பிரதர் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் பிரதர், 3 டிவி இருக்கு பிரதர், பிள்ளைக்கு ஒரு டிவி, எனக்கு ஒரு டிவி, புருஷனுக்கு ஒரு டிவி, அப்புறம் என்னத்துக்கு குடும்பம்? அப்புறம் என்னது குடும்பம்? பேசாமல் டிவியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. எனக்கு அன்பாரில் ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு ஆட்கொள்ளுது, பிள்ளைகளையும் ஆட்கொண்டிருக்கு. அமெரிக்காவில் ஒரு சேனல் ஓடுதான், நான் போனதில்லை, சொல்ல கேள்விப்பட்டேன், 24 மணி நேரம் ஓடுதான். 6 மாத குழந்தையும் தாயும் பார்க்குற மாதிரி. அதனுடைய நிகழ்ச்சியை ஒன்றே ஒருத்தர் சொன்னார், எனக்கு அது விளங்கல், 66 வயசாகி. அப்போ 6 மாத பிள்ளைக்கு எப்படி விளங்குன்னு எனக்கும் தெரியலை. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறோம்னா கூட போனத்தான் காட்டி ஊட்டுறோம். கடைசியில் அதுக்கு தாய் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, யார் முகத்தை பார்க்குது? பூனை முகத்தையும் நாய் முகத்தையும் யானை முகத்தையும் பார்க்குது. அம்மாவுடைய அன்பு என்ன செய்ய மாட்டேங்குது, பரிபூர்ணமாக கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ளே அநேக அழிவுக்கு காரணம் என்னென்னா சத்துரு. எப்படியாவது இவன் என்ன செய்யணும், கெடுத்துடணும், எப்படியாவது கெடுத்துடணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அதனால தான் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் டிவோர்ஸ். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். மல்கியா 2:14. ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். அடுத்த W விட்னஸ். முதல் W என்னது மறந்துட்டிய? முதல் W என்ன சொன்னேன்? வெல்டர். இப்போ விட்னஸ்னா என்னது? நீங்கள் எங்கேயாவது போய் பணம் எடுக்க போனாலும் உங்களுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? சாட்சி போடணும். என்னதான் இருந்தாலும் உனக்கு 2 கண்ணும் தெரியாட்டாலும் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணணும். திஸ் இஸ் சர்டிஃபிகேட் தட் so and so he has a 100% blindness. அப்போ தான் உனக்கு ட்ரெயினில் ஏற்றுறதுக்கு டிக்கெட் கொடுப்பான். நேராக போனால் கண்ணு தெரியாமல் பார்க்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஆக்குலர் ப்ரூஃப், விட்னஸ். ஏன் இன்னைக்கு அநேகருக்கு குடும்பங்களுக்குள்ளே தேவன் இணைத்தார், அதையே மறந்துட்டோம்.
இணைத்தவர் அவரோ இவரோ இல்லைங்க, உன்னையும் என்னையும் இணைத்தவர் யாரு? இந்த குடும்பங்களுக்குள்ள ஏன் அந்த கேள்வி உங்களுக்குள்ள மனசில் வரமாட்டேங்குது? ஊன்ன உடனே ஒரு குழந்தை இல்லை, உடனே தள்ளி விட்டுறணும், அடுத்த கல்யாணம் பண்ணிடணும். அங்கே நம்மள என்ன வாழுது? இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் இருக்க, மறந்துடாதீங்க. தேவன் கொடுத்தார்னா எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர். யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறார். அதே யோபு சொல்றார் 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத. 9:10, அதே யோபு 9:10 அதே வசனத்தை வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாதுன்னா 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுத்தாரு. இது ஆராய்ச்சி எந்த டாக்டர் சொன்னாங்க? இன்னைக்கு 100 வயசுல நீங்க போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? சிரிப்பாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். சகரியாவுக்கு முதிர் வயதுல கொடுக்கலையா? கொடுத்தார். இன்னைக்கு சொல்றேன், உன் குடும்பத்தில் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருக்காது. ஏன் உபாகமம் 7:14 சொல்றாரு, நீ சகல ஜனங்களை பார்க்கிலும். உபாகமம் 7:14 வசனத்தை பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்களுடைய மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. தேவன் ஒருவனைத்தான் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைக்கணும்னாரு? அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை விட்டுருக்காரு. வாசிங்க, மல்கியா 2:14. மல்கியா 2:14 வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். ஆண்டவர் சாட்சிங்க. இன்னைக்கு நமக்குள்ள அந்த பயம் இருக்கா? சாட்சி அவர் தான் நமக்கு முன்னாடி. கல்யாணத்தில் எத்தனையோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கையெழுத்து போடுறான், ஆனா ஆண்டவர் அங்க சாட்சியாய் நிற்கிறார். அல்லேலூயா. நாம கூட பாடுறோம்ல, சாட்சியாக சுபவிசேஷம், சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே, உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் ஆவி ஓடுதே, உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் ஆவி ஓடுதே. சாலோமின் ராஜா சங்கையன் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. யோவான் 5:31 சொல்லி வாசிக்கிறோம், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. யோவான் 5:31. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. நம்மளை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நல்லதை மட்டும்தான் சொல்லுவோம். நமக்குள்ள இருக்க கெட்டதை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆண்டவர் சொன்னா ரெண்டை வெளிப்படுத்துவார். அதான் இங்க சொல்லியிருக்கு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர், ஒரு விட்னஸ் பண்றவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சியே மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த சாட்சி விட்னஸ் யாருக்கு இடையில? உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் கர்த்தர் நடு நின்று எப்படி இருக்காரா? சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய. அதென்ன மனைவியை தோழிங்கிறான், உடன்படிக்கைங்கிறாங்களே. என்னது? கல்யாணம் பண்ணும்போது உடன்படிக்கை பண்றோம். என்ன உடன்படிக்கை பண்றோம்? வாழ்விலே தாழ்விலே, சுகத்திலே சுகவீனத்திலே, மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் பிறர் முகம் பாரா. இந்த வார்த்தையெல்லாம் உடன்படிக்கையில் கரெக்டா இருக்கா? கொஞ்சம் இதான எத்தனை பேர் போன் பண்ணாங்க,
பிரதர் வீட்டிலேயே இருக்க மாட்டேன்றார் பிரதர். கேட்டால் உன்னை பிடிக்கலடிங்கிறார். அப்போ பிடிச்சி, எப்போ பிடிச்சி? வாலிப நாட்களில். ஏன்னா ஐயா மோசஸ் ராஜசேகர் பாடினாரே, வாலிபரே கன்னியரே பாடு பாடு, உன் வாலிபத்திலும் சிருஷ்டிகரை பாடு பாடு. வாலிபரே கன்னியரே பாடு பாடு, உன் வாலிபத்திலும் சிருஷ்டிகரை பாடு பாடு. முழு உள்ளத்தோடு பாடு பாடு, முழு பலத்தோடு பாடு பாடு. வாலிபரே கன்னியரே பாடு பாடு, உன் வாலிபத்திலும் சிருஷ்டிகரை பாடு. வாலிபனே உன் இளம் வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. உன் கண்ணின் காட்சிகள்ல உன் மனதில் என்னால தோதோ அதெல்லாம் நட. ஆனா ஒன்று தெரியும், அவர் சாட்சி. நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களே தள்ளி விடப்பட்டீங்கன்னா நான் சொல்ல உண்மையிலே நீங்க அப்படி அதை பற்றி கவலையை விடாதீங்க. கர்த்தர் நிச்சயமா அதுக்கு பதில் கொடுப்பார். நாம நினைக்கலாம் இந்த பூமியில் என்னங்க பதில் கிடைக்குது? நிச்சயமா கிடைக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது. உனக்கும் உன் மனைவிக்கு சாட்சி மட்டுமில்ல, அவ யாரு? உன் தோழி. இன்னைக்கு எவனையோ தோழி தோழன்னு சொல்றோம். கொடுத்த வாழ்க்கையில மனைவி ஒரு தோழி, புருஷன் ஒரு தோழன். ஏன்னா மணவாளன் நிற்கும் போது அவருடைய தோழனு நிற்கணும். ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொன்னார். யோவான் மணவாளன் பசி இருக்கும்போது அவருடைய தோழன் இருக்காருனார். யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னார். நாமளும் அவரை பற்றி தான் பாடுறோம். என்ன பாடுறோம்? எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்ல என் உள்ளம் எல்லாம் துள்ளுதையா, நாம சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாடு, உன் நன்மை பாட பாடு. இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா, எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? முதலாவது சொன்னேன், அவர் யாரு? வெல்டர், இணைக்கிறவர். ரெண்டாவது டபிள்யூ சொன்னேன், என்னது? அவர் விட்னஸ். விட்னஸ். மூன்றாவது ஒன்றை சொல்ல போறேன். ஆதியாகமம் 31:49. அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு. யாரு? லாபான் சொல்றான். யார்கிட்ட சொல்றாரு? யாக்கோபுட சொல்றாரு. ஏன்னா தேவன் அவன்கிட்ட சொல்லியிருந்தார், லாபானுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது.
இவன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டான். ஏன்னா திடீர்னு மனைவியை கூப்பிட்டு பேசுனா, உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் மாறி இருக்கு, என்னை 10 முறை சம்பளத்தை ஏமாற்றிட்டான். இவன் சொன்னான், என் பணத்தையும் வாங்கி வாயில் ஓட்டுக்கிட்டான்ட்டா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி உட்காந்து படித்து பாருங்க. இப்படி சொன்னதுனால, ஐயா நான் வரும் முன்னாடி இருந்தது கொஞ்சம், இப்போ இருக்கிறது அநேகம், என் குடும்பத்துக்கு எப்போ சம்பாதிப்பது அப்படின்னு ஆதி ஆகமத்தில் அவன் யோசிக்க ஆரம்பித்தான். 30 அப்படி யோசித்த பிறகு தன் மனைவியோட கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டார். வரும்போது ராகேல் என்ன செஞ்சிட்டா, லாபானுடைய தெய்வத்தையும் திருடி கொண்டு வந்துட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு அசால்ட்டாக பதில் சொன்னான். எப்பா நான் எந்திரிக்க முடியாது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு. இவ்வளவு இருக்க லாபான் மயிர் கத்திக்க போயிருந்தான். தேவன் அவன்கிட்ட சொன்னார், நீ போய் யாக்கோபிட்ட என்ன செய்யக்கூடாது, நன்மையை தவிர தீமையை பேசவே கூடாதுன்னாரு. இப்போ சொல்கிறான், எப்பா நாம் இருவரும், இங்கே எழுதுறாரு, திரும்ப வாசிங்க. நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின், இது 2 அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். பிரிஞ்சு போன பின்னாடியும் சரி, ஒருவேளை நான் மறைஞ்சு போயிட்டால் நீ மறைஞ்சு போயிட்டாலும் சரி, நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். He is a watcher. He is a watcher. கண்காணி அப்படின்னா என்னது? கண்காணி. இன்னைக்கு கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கான், அதுக்கு பேர் என்னது? வாட்ச்மேனுக்கு பதிலாக தான் நம்மை கவனிக்கிறவர். ஏன்னா வாட்ச்மேன் தூங்கிடுவான். ஏன்னா ஒரு சின்ன கதை சொன்னாங்க. ஒரு கலெக்டர் வீட்டில் ஒரு வாட்ச்மேன் இருந்தான். அவன் ஒரு நாள் கனவு கண்டான். இவன் கனவு காணலாமா? காணப்படாது. தூக்கத்தில் வந்துருச்சு. வாட்ச்மேன் டியூட்டி தூங்கிட்டான், கனவு கண்டான். திடீர்னு ஓடியாந்தான். கலெக்டர்மா கூட, அம்மா நாளைக்கு நீங்கள் போக போகிற ஃப்ளைட்டு நொறுங்க போயிரு, கனவு கண்டேன், தயவு செய்து போகாதீங்கட்டான். அவங்களும் என்ன காரணமோ கடைசியில் அந்த பயணம் போக முடியல, தடவிட்டு போச்சு. ஆனால் செய்தி வந்துச்சு, அந்த குறிப்பிட்ட ஏரோப்ளைன் கீழே விழுந்து நொறுங்குச்சு. உடனே இவன் என்ன பண்ணா, எல்லாரும் சொன்னாங்க, இன்னைக்கு பாரு அம்மா போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், எல்லாம் போயிருக்கும், ஒன்றும் இல்லை, பார்த்தியா நீ சொன்னது எவ்வளோ கரெக்டாக இருக்கு, பார்த்தியா உனக்கு நல்ல உயர்வு கிடைக்க போகுதுன்னு எல்லாம் பேசுனாங்க. அந்த நேரம் கலெக்டரம்மா இந்த கூப்பிட்டு விட்டாங்க வாட்ச்மேனை. இவனை எல்லாம் சொல்லி போப்போ உனக்கு நிறைய கிடைக்கும், வாங்கிட்டு வானா. அங்கே போனான். என்ன கிடைச்சி? யூ ஆர் டிஸ்மிஸ்ட். எதுக்கா டிஸ்மிஸ்? ஏன் நல்லதானே செஞ்ச. எப்போ நீ வாட்ச்மேன் தூங்கலாமா? தூங்கலன்னா தானே கனவு வந்துச்சு. இப்படிப்பட்ட வாட்ச்மேன் என்ன கிடையாது, லாயக் கிடையாது. அதனால் நீ வேலையை விட்டு போட்டாய். ஏன் சொல்கிறேன், அந்த மனுஷன்னைக்கு வாட்ச் பண்ணால் கூட மறந்து தூங்கிடுவான். ஆனால் கர்த்தர், நாம் பாடுறோமா இல்லையா, நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே, கண்ணின் மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நாம நல்லதுக்கு மட்டும் இந்த பாட்டை எடுத்துக்க கூடாது. நாம தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் கூட இருப்பார், மறந்துடாதீங்க. He is a watcher. நாம் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட அவரை வாட்ச்மேன் ஆக்கிட்டு போயிடுறோம். ஆண்டவரே நான் போகிறேன், இந்த வீட்டை பத்திரமா பார்த்துக்க வரும். உண்மை தானே? நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் எந்த களவு போகக்கூடாது, எந்த திருடு போகக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும். அவர் அப்பாயிண்டட் ஆஸ் எ வாட்ச்மேன் இல்லையா? ஆல்மைட்டி காட். ஆனால் நம்ம யாரை அடிப்பாடிட்டு வந்துடுறோம்? வாட்ச்மேனா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் கண்காணியாக இருக்கிறார். திரும்ப வாசிங்க 31:49. அல்லாமலும் அவன்
நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின், ஒருவரை விட்டு ஒருவர் மறைந்த பின், நீ என் குமார்த்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால், வேற ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினாலும் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிப்பார். ஆண்டவர் கவனிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஏன் இவ்வளவுலாம் இருக்கே, அப்ப நாங்க எப்படியா வாழ்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன், திருப்புங்க ஏசாயா. ஏன்னா இந்த 3 காரியத்தை மறந்துட்டோம். அவர் இணைக்கிறவர், சாட்சியா இருக்கிறவர், நம்மை கண்காணிக்கிறவர் அப்படிங்கிறத மறந்துட்டோம். அப்படி நினைவு வந்துச்சுன்னா இனிமே எப்படி இருக்கணும்? ஏசாயா 58:7 வாசிக்கலாம். 58. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். இன்னைக்கு உபவாசம் ஓடுறமே, எது உபவாசம்? உன் மாம்சம் யாரு? உன் பிள்ளை, உன் மனைவி. இன்னைக்கு எத்தனை பேர் மனைவிக்கு மறைச்சு செய்கிறோம்? ஹலோ, தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னைக்கு புருஷனுக்கு தெரியாமல் சீட்டு போடுவீங்க, கடைசியில் ஓடி போச்சு, ஐயோ போயிட்டான் பார்த்தா ஏன் 2 பேரும் கன்சல்ட் பண்ணி அனனியா சப்பீராளுக்குள்ள அந்த ஒருமனப்பாடு இருந்துச்சுங்க. காணியாட்சியை வித்தாங்க, ஒரு பங்கை வஞ்சிச்சாங்க, ஆனால் அங்கே ஒருமனப்பாடு குலைஞ்சா இல்லையே. அவளும் சொன்னா, இவனும் அதே தான் சொன்னான். அவளும் கீழே ஒன்று செத்தான், இவனும் கீழே ஒன்று செத்தான். நாம் இன்னைக்கு சொல்லுவோம், செத்தாலும் உன் கூட தான் சாவேன். எத்தனை நாள் சொல்லியிருப்போம். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக சாவு 2 பேருக்கு சொல்லி வச்சு வராது. அது எப்படி வரும்? ஒரு பழைய பாடல் உண்டு, திருடனை போல் சாபு பெறும் திடுக்கிடுவாய் நீயும் அப்போ, பாம்பின் வாயின் தவளை போல பரிதவிப்பாய் நீயும் அப்போ. திருடனை போல் சாபு பெறும் திடுக்கிடுவாய் நீயும் அப்போ, திருடனை போல் சாபு பெறும் திடுக்கிடுவாய் நீயும் அப்போ, பாம்பின் வாயின் தவளை போல பரிதவிப்பனியும் அப்போ, பாம்பின் வாயின் தவளை போல பரிதவிப்பனியும் அப்போ. நம்ப வேண்டாம் பொய்யுலகை நம்ப வேண்டாம், பொய்யுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் பாடுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும் பாடுலகை நம்ப வேண்டாம். திருடன் சொல்லிக்கிட்டா வரா, ராத்திரி 11:45 வந்து கதவை தொட்டேன்னு திறந்துருன்னு. அதை மாதிரி தான் சாவு சொல்லிக்கிட்டு வராதுங்க. மரணமே நினையா நேரமே பிரிவினை செய்யுமே, தருணம் போக்காதே கிருபை தாங்குது இது சமயம். இன்னைக்கு மனைவி கணவனுக்குள்ள கசப்பு இருந்தா கையை பிடிச்சிக்கிட்டு, ஏம்மா நான் தெரியாமல் எதுவும் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிரு. ஒருவேளை உன்னை தள்ளி விட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட மன்னிச்சிரு. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கணும். ஏன்னா நம்மளை பார்க்குறான் பிள்ளை. இன்னைக்கு சில பிள்ளைய சொல்லுது, எப்போ போய் கல்யாணமே வேண்டாம் பார்க்குறான். ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மா போடுற சண்டையை பார்த்தா வேணாம்டா, எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டில் ஓடுற சண்டையை பார்த்தா எனக்கு கல்யாணமா அப்படியோ அப்படிங்கிறான். ஏன்னா ஒரு பையன் தகப்பனார் செத்து போனார். இது பைபிள் இல்லை, ஒரு கதை. தகப்பனார் செத்து போனார். அப்போ அம்மா ஒய்ஃப் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பையன் ரொம்ப தூரம் போய் நின்றுக்கிட்டான். சுற்றி இருக்கவங்களும் சொன்னாங்கப்பா, இன்னைக்கோட உங்கள் அப்பா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கிட்டு போகிறாங்க, இப்போவாது போய் உங்கள் அப்பா மூஞ்சியை பாடுறா. அவன் சொன்னான், போட்டும் சனியன் தொலையட்டும், எங்கள் அம்மாவை சாவடி அடிப்பான் குடிச்சிட்டு வந்து, அவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல போட்டும், நான் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன்.
இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாம் ஒழிக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். முதல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாடும்போது எல்லாம் தான் பாடுறோம். முழு வளத்தோடு ஆராதிப்பேன், முழு வளத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 எபினேசரே, இதுவரையில் உதவி செய்து எனக்கு, இதுவரையில் உதவி செய்து, இதுவரையில் உதவி செய்து, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கை சீர்கெட்டு போகுது. அப்பனை பார்க்குறான். யாக்கோபு பிள்ளைகளை பாருங்க, அப்பன் நம்புற அளவுக்கு இல்லை. ஒருத்தன் சொன்னா பென்யமீனை கொடு, யோசேப்பை கேட்குறாங்க, அரிசி கொடுக்குறோம் கேட்குறான், கொண்டு கூட்டிட்டு வரேன், உடனே நம்புறதுக்கு இல்லடான்ட்டான் ரூபனை பார்த்து. ஏன்னா இவன் சொன்னான், என் பிள்ளைகளை கொண்டு விடும், நான் கூட்டு வரலைன்னா இவனை சாக வைக்க மாட்டான், அவன் பிள்ளைகளை கொல்ல சொல்லுவான். யூதா தான் மருமகளே மருமகன் தெரியாம தப்பு பண்ணுறவன். தீனாள், இன்னைக்கு இருக்க டயானாவை சொல்றாங்களே இளவரசி, அது தீனாள். அவ பெரிய சிமிட்டி, நடந்தாலே 4 பேர் கொஞ்சம் பெரிய ஊரையே கெடுத்து விடுவான். லேவியும் ஐயா ஆண்டவர் பார்த்து, சிமியோனை லேவியும் பார்த்து கொடுமையின் பட்டயம் தான். ஒன்று ஓனாய், ஒன்று கழுத, ஒன்று கடிக்கும், இன்னொன்று உதைக்கும், இன்னொன்று ஊருக்குள்ளேயே சண்டையை உண்டாக்கி விட்டுரும், இன்னொன்று தனக்கு முன்னாடி இருக்கிறது எது மாம்ச இச்சை வந்துருச்சுன்னா மருமகளாம் தெரியாது. கடைசியில்
அவள் கொலை செய்யப்பட தீர்ப்பு சொல்ல தெரியும். எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபுக்கு பெரிய நல்ல முற்பிதாக்களில் ஒருத்தன் தான். ஆனால் அவனுடைய குடும்பத்தை அவனுக்கு நடத்ததில்லை. ஏன் தெரியுமா? அவன் சம்பாத்தியம் அவனே சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. பனி என்னை பட்சித்தது, வெயில் என்னை பட்சித்தது, நான் ஆட்டுக்கிட்டே கிடந்தேன். எப்படி? ஆடு சத்தத்தை கேட்டேன், ஒய்ஃப் சத்தத்தை கேட்கலையே. ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? 4 இருந்துச்சு, வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அவ சொல்லுவா, நான் தூதாயின் கனி வைத்திருக்கிறேன், இன்றைக்கு நீ தான் எனக்கு. அவ சொல்லுவா, இன்னைக்கு ஏன் டான். அதனால தான் யாக்கோபு என்ன செய்வார்? கூப்பிட்டு பேசுறாத கூட மந்தை கூப்பிட்டுருவார். ஆதியாகமம் 31:4 பார்த்தோம். யாக்கோபு தன் மனைவிகளை மந்தை நிலத்துக்கு வரவழைத்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? 31:4 பாருங்க. ஆதியாகமம் 31:4. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம். பேசுறதா இருந்தா கூட எங்க தான் வரணும்? பிசினஸ் இடத்துக்கு, தொழில் பார்க்குற இடத்துக்கு தான் வரணும். ஏன்னா அங்க வர அந்த 2 இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளை கவனிக்க மறந்த பெரிய ஆட்கள் உண்டு. தாவீது, அவன் பிள்ளை காய்ச்சலாக இருக்கிற டெம்பரேச்சர் போய் பார்த்துட்டு அவன் சொல்லுவான், எனக்கு என் தங்கச்சி வந்து பணியாரம் சுட்டு கொடுக்கணுமா. ராஜா அதை கூட விசாரிக்க மாட்டேன். ஏன்னா காய்ச்சலுக்கு எதுக்கடா கஞ்சி தானா குடிக்கணும், பணியாரம் தின்னா போகிற வியாதி எதிரா? கேட்கவே இல்லை. சரி சுட்டு கொடு. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் சாதாரண வாழ்க்கை வாழ்றவனா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், அல்லது ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஏலி உடன்படிக்கப்பட்டு பிடிபட்டுச்சுனோட கீழே உடனே செத்து போனான். ஆனால் தன் பிள்ளைகள் தேவ ஆலயத்தில் செய்த அட்டகாசத்தை அவனால் தட்டி கேட்க முடிஞ்சா? இன்னைக்கு சொல்லுவேன், ஒரு நாள் குடும்பத்தில் மனைவியை தள்ளி விடுறது நியாயம் இல்லை, பிள்ளைகளை குறை சொல்றது நியாயம் இல்லை. நாம என்ன பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த தவறுறது யாரு? நீ நடக்கும் போதும், உட்கார்ந்துருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் எதை பற்றி பேசுகிறோம்? பிள்ளைகள் நல்லா கவனிக்கும். நாம் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தி இருக்கணும். அப்போ முதிர் வயதில் அது என்ன செய்ய மாட்டான்? விட்டுற மாட்டான். எனக்கு அன்பானுடைய டிரான்ஸ்பரண்ட்னா என்ன? திறந்த புஸ்தகம். மனைவி கணவன் கூட இப்படி இருக்க முடியுதா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. மனைவிக்கு தெரியாம புருஷன் செய்யறது, புருஷனுக்கு தெரியாம மனைவி செய்யறது, அப்புறம் என்ன சாட்சி? இவர் நீ ஒழிச்சிடலாம், அவங்க ஒழிச்சிடலாம், ஆனா சாட்சியா யார் நிற்கிறா? கர்த்தர். கண்காணிச்சுக்கிட்டு யார் நிற்கிறா? கர்த்தர். இணைத்து வைத்தவர் யாரு? கர்த்தர். உன் இள வயது மனைவிக்கு உனக்கும் நடுவில் சாட்சியா இருக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. www. எல்லா கம்ப்யூட்டரில் அடிக்கிறீங்க. இந்த 3 W கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்களேன். நீ கல்யாணம் பண்ணும்போது உன்னை இழைச்சவர் ஏதோ ஒரு பாஸ்டர் இல்லை, அவர் அவசரமாக புஸ்தகத்திற்கு வாசிச்சுட்டு போயிடுவார். இது நிமித்தம் தகப்பனையும் தாயை விட்டு புருஷனோடு சேர்ந்திருக்கிறவன் இவளை குறித்து யாராவது நியாயமான காரியம் இருந்தால் எழுத்து மூலம் தெரிவிக்கும். உடனே அவரே சொல்வார், ஒருவரும் பேசாது இருக்கிறனால ஏகமனதாக தீர்மானம் எடுத்துறேன். அதல்ல, உனக்கு சாட்சியாய் ஒருவர் நிற்கிறார். அவர் காண்கிற தேவன். வனாந்தரத்தில் ஆகார் சொன்னா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். ஆதியாகமம் 16:13. என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் எல்ரோயி என்று பெயரிட்டார். அவர் காண்கிற தேவன், வாட்சர். அவர் சாட்சி, விட்னஸ். அவர் வெல்டர், இணைக்கிறவர். இந்த சாட்சி நம்ம மனசுக்குள்ள இருந்தா, மனைவி கணவனுக்குள்ள, அப்பா பிள்ளைக்குள்ள, அம்மா பிள்ளைக்குள்ள மாம்சத்தில் ஒழிக்க என்ன வருமா? அப்படியே எழுந்திருப்போமா? அப்படியே எழுந்திருங்க பாப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி பாடிட்டு,
இயேசுவில் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவில் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்த்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க, அவர் சாட்சி, அவர் கண்காணிக்கிற தேவன், அவர் இணைத்தவர். அவருக்கு தெரியாமல் ஒன்றை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் இணைச்சு வச்சதை ஒரு நாள் தள்ளி விடுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்களோ, மனம் வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக உங்களை காண்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அதே போல மனைவி புருஷனை விட்டுட்டு போய் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக நீதி செய்வார், மறந்துடாய். ஆனால் நீ உண்மையாக இருந்திருக்க வேண்டும், உன் மாம்சமானவளுக்கு ஒளித்திருக்க கூடாது. இந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இது தினந்தோறும் வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. எங்களுடைய ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வேன் வாடகைக்கு பிடிச்சி தான் கூப்பிட்டு வரணும். மாதம் 4 வாரம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா, 16,000 ரூபா வேனுக்கு மட்டும் கொடுக்குறோம். வர்ற எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறேன். ஏன் பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது ஃபியூனரல் பண்ணுறதுக்கு. இதற்காக உதவலாம். பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க கர்த்தர் ஏவினார். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. கர்த்தர் ஏவினார் தாங்களா. எப்படி பிரதர்? இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டு இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் என்னிடத்தில் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணியிலேருந்து 5 மணிக்குள். ஏன்னா மற்றவங்கள மாதிரி நான் 24 மணி நேரம் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நிச்சயமாக அவர் கேட்பார். நானும் மனுஷன்தான், பல பிரச்சனைகள் உண்டு. காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நீங்கள் அழைத்தால் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே குடும்ப வாழ்க்கையை சீர்கெடுக்கிற காரியங்கள், எ கிரேட் டிசாஸ்டர். இன்றைக்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்தாலும் குடும்ப வாழ்க்கை சீர்கெட்டு கிடக்கிறது. மேஜைக்கு வருகிற சரக்கா இருக்கலாம், அது தொலைக்காட்சியில் வருகிற
பலவிதமான காரியங்களில் இன்றைக்கு பிள்ளைகளை ஐயா குடும்பத்தை பிரித்து விடுகிறது, உறவுகள் சிதைக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து ஆதியிலிருந்து அந்த அன்பை பற்றி கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் வந்த மக்களையும் ஆசீர்வதித்தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.